புனித பெருநதத்தின் 5ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவணக்க பாடல் பாட வருகிறார்கள் எம் இயக்க தோழிகள். இறைவணக்கம் பாடி சென்ற தோழிகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். எழுத்து கோர்வைகளை கோலத்தின் கம்பிகளாக்கி வண்ணம் தீட்டிய கவிதையை வாசலில் கோலமாக்கி 5-6 ஆட்சியச்சுமை பன்னீர் தெளிக்கும் விதமாக உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார் எம் இயக்க தோழி. இறையில் துவங்குகிறது நல்லெண்ணங்களின் கீற்று. அருளின் உருவமாய் நம் இதய கோவிலில் அமர்ந்திருக்கும் கடவுளை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வரவேற்புரையை தொடங்குகிறேன். நமக்கெல்லாம் புது உலக சிந்தனையை தந்து தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிக்க நம்ம எல்லாம் நெட்வொர்க்காய் இணைத்து ஃபைபர் ஆப்டிக்ஸாக நாம் கூடவே இருந்து வேண்டியவற்றை ஆட் செய்து வேண்டாதவர்களை டிலீட் செய்து 5G வேகத்தில் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு லேசர் ஒளியில் நம்மை எல்லாம் பொன்போல் மாற்றிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பங்கில் உள்ள குழந்தைகளின் மீது அக்கறை கொண்டு பணிகள் பல இருந்தாலும் எம் எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு மஜித் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பூக்களாய் இருக்காதே உதிர்ந்து விடுவார், செடிகளாய் இரு அப்போதுதான் பூத்துக் கொண்டே இருப்பார் என எங்களுக்கு இறை அன்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்து எங்களை பூக்க வைத்துக் கொண்டிருக்கும் அருட் சகோதரிகள் மற்றும் வழிகாட்டிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து குயில்களாய் இனிய குரலில் இசை பாடி வண்ணமயில்களாய் நடனமாடி நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருது படைத்து நம்மை இன்பக் கடலில் மூழ்கடிக்க தயாராகி கொண்டிருக்கும் சிறார் இயக்கம் மற்றும் ஒய்சிஎஸ் மாணவ மாணவிகளை வருக வருக
வாழ்த்திக் கொள்கிறேன். இரவு வானை அழகு செய்யும் வெண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நான் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வரவேற்புரைக்குரிய தோழிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய நவீன உலகில் எதையோ தேடிச் செல்லும் காலத்தில் நம் கண்களுக்கு விருந்தளிக்க இனிய நடனம் புரிய வருகிறார்கள் நம் மழலை செல்வங்கள். மிக அழகாக நடனமாடி சென்ற மழலை செல்வங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நாட்களை வாரமாக்கி, வாரத்தை மாதமாக்கி, மாதத்தை ஆண்டாக்கி, ஆண்டில் விதைத்த விதைகளை செழிப்புடன் அறுவடை செய்து கிடைத்த கனிகளை ஆண்டொன்றாக்கி நம்முன் அறிக்கையாக சமர்ப்பிக்க வருகிறார் சிறாரேக செயலர் அவர்கள்.
மங்களக்குன்று புனித பெர்னதத் ஆலய சிறார் இயக்க ஆண்டு அறிக்கை. எமது சிறார் இயக்கமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 8 மணியளவில் துவக்க தொகுத்துடன் ஆரம்பமாகி சுமார் 8:30 மணியளவில் இயக்க பாடலுடன் முடிவடையும். ப்ரீ கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பால சபையிலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சிறார் இயக்கத்திலும் கலந்து கொள்கின்றனர். நமது பங்கு தந்தை ஃபாதர் பிலிப் ஆரோக்கிய திடீர் அவர்களின் வழிகாட்டுதலில் இயக்கமானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 80 மாணவ மாணவியர் வருகை தருகின்றனர். வழிகாட்டிகளாக அருட்சகோதரி லீமா ரோஸ், திருமதி ஜோஸ்பின், செல்வி பிபிஷா, செல்வி ஷில்பா ஆகியோர் செயல்படுகின்றனர். வருகை பதிவு செய்யப்பட்டு ஆண்டு இறுதியில் சிறார்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. எமது இயக்க செயல்பாடுகள்: மாதத்தின் 4வது சனிக்கிழமை வட்டார மற்றும் மறை மாவட்ட அளவில் நடைபெறும் வழிகாட்டுகளுக்கான பயிற்சியில் பங்கு பெறுகிறோம். ஆலயத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் தூய்மை செய்யும் பணிகளில் ஈடுபடுகிறோம். தாத்தா பாட்டி தின விழாவில் எமது சிறார்கள் தங்களின் தாத்தா பாட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்கள். அன்றைய நாள் திருப்பலியிலும் அவர்களோடு இணைந்து சிறப்பித்தார்கள். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் நமது சிறார்கள் பங்கு பெற்றார்கள். நமது ஆலயத்தில் உள்ள கல்லறை மந்திரிப்பில் அனைத்து சிறார்கள் மற்றும் வழிகாட்டிகள் கலந்து கொண்டார்கள். 23/12/2024 அன்று கிறிஸ்து பிரபு விழா எமது சிறார்களால் கொண்டாடப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளில் அனைத்து சிறார்களும் கலந்து கொண்டார்கள். 14/1/2025 அன்று பொங்கல் விழா திருப்பலி சிறப்பிக்கப்பட்டது. திருப்பலி முடிந்தவுடன் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளிலும் அனைத்து சிறார்களும் கலந்து கொண்டார்கள். 9/2/2025 அன்று ஞாயிறு திருப்பலி பால சபையினர் சிறப்பு திருப்பலியாக சிறப்பிக்கப்பட்டது. குழந்தைகளின் கலைத்திறனையும் அறிவுத்திறனையும் வெளிப்படுத்தும் விதமாக கலை போட்டிகளும் அறிவுசார் போட்டிகளும் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பலி முடிந்தவுடன் பாடல் பயிற்சி அருட் சகோதரி லீமாரோஸ் அவர்களால் வழங்கப்படுகிறது. துளிர் என்ற திட்டத்திற்காக நமது சிறார்களிடமிருந்து மாதம் ரூபாய் 1 வீதம் வசூலிக்கப்பட்டு மறை மாவட்டத்தில் உள்ள 7 மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு சிறார்களிடமும் ரூபாய் 5 வசூலிக்கப்பட்டு நமது ஆலய மற்றும் சிறார்களின் வளர்ச்சிக்காக செலவிடப்படுகிறது. சிறார் உருவாக்க பணியில் சிறப்பு பங்களிப்பை பெறும் எம் சிறார் இயக்கத்தில் இன்னும் அதிக மாணவர்கள் இணைந்து பயன்பெறவும், சிறப்பு செயல்பாடுகளால் மாணவர்கள் வளர்ச்சி பெறவும் இறைவனை வேண்டி இவ்வாண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. இவன் செயலர். ஆண்டறிக்கையை சமர்ப்பணம் செய்த சிறார் இயக்க செயலர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். மழலை மொழியில் பாடி செய்திகளை உயிராக்கி பார்ப்போரின் மனங்களில் நம்பிக்கை உயிரூட்ட வருகிறார்கள் நம் சின்னஞ்சிறு சிட்டுகள்.
பாடல் பாடிய மழலைகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நடனம் என்பது மனதின் மொழி, அது பேசும் இசை. இன்பமெங்கும் புன்னகை சூழ இதயமோ இன்பத்தில் நடனம் புரிய வருகிறார்கள் எம் சிறப்பு. புத்துணர்ச்சியுடன் நடனமாடி நம்மை மகிழ செய்த சிறார்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக YCS அறிக்கையை சமர்ப்பிக்க வருகிறார் YCS செயலர் அவர்கள்.
கொண்டு புனித பெர்னதத்தாரிய இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் ஆண்டறிக்கை. எமது ஒய்சிஎஸ் இயக்கமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி அளவில் துவக்க பாடலுடன் ஆரம்பமாகி செயலர் அறிக்கை, பொருளர் அறிக்கை வாசிக்கப்பட்டு அன்றைய தலைப்பு விவாதம் நிகழ்த்தப்படும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். நமது பங்கு தந்தை ஆரோக்கிய திவ்யன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எமது இயக்கமானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 25 மாணவியர் வருகை தருகின்றனர். எமது இயக்க வழிகாட்டுகளாக அருட் சகோதரி லீமா ரோஸ் மற்றும் திருமதி ஜினுமோல் அவர்களும், தலைவராக செல்வன் ரகீஷ், துணைத் தலைவராக செல்வி பிருந்தா, செயலராக செல்வன் சிடு, பொருளராக செல்வி அஸ்ரிதா ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வாரமும் எமது இயக்கத்தில் வருகை பதிவு எடுக்கப்பட்டு ஆலய ஆண்டு திருவிழாவின் போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. எமது இயக்க செயல்பாடுகள் ஆலயத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் தூய்மை செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். 23/12/2024 அன்று கிறிஸ்து பிறப்பு விழா எமது ஒய்சிஎஸ் மாணவ மாணவிகளால் கொண்டாடப்பட்டு, மேலும் அன்றைய தினம் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். 14/1/2025 அன்று பொங்கல் விழா திருப்பலியினை எமது இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். திருப்பலி முடிவு நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளிலும் அனைத்து உறுப்பினர்களிலும் கலந்து கொண்டோம். 14/3/2025 அன்று ஞாயிறு திருப்பலியானது எமது இயக்க உறுப்பினர்களால் சிறப்பிக்கப்பட்டது. மாணவர்களின் கலை நிகழ்ச்சியிலும் மாணவர்களின் கலைத்திறனையும் அறிவையும் வெளிப்படுத்தும் விதமாக எமது இயக்கம் சார்பாக போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பலி முடிந்தவுடன் அடுத்த வார திருப்பலிக்கான பாடல் பயிற்சியானது எமது இயக்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எமது இயக்கம் சார்பாக ஒவ்வொரு உறுப்பினர்களிடமிருந்து மாதம் 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு நமது ஆலயம் மற்றும் இயக்க வளர்ச்சிக்காக செலவிடப்படுகிறது. எமது இயக்கமானது சுமார் 8:30 மணி அளவில் இறுதி பாடலுடன் இனிதே முடிவு பெறும். வாழ்க இளங்கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், வாழ்க அதன் செயல்பாடுகள். இவன் செயலர் 13/5/2025. ஆண்டறிக்கை சமர்ப்பணம் செய்த ஒய்சிஎஸ் செயலர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். மூட நம்பிக்கையை ஒழிக்க இசையில் ஈரமும் கண்களுக்கு குளிர்ச்சியும் தர இணைந்து வருகிறார்கள் ஒய்சிஎஸ் மாணவிகள்.
நம்மை எல்லாம் வியப்பூட்டும் வகையில் மிக அற்புதமாக நடனமாடி சென்ற ஒய்சிஎஸ் மாணவிகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். ஒரு இசை பகுதியை அசைத்து உலகின் மற்ற பகுதிகளை மறைத்து மலையாள பாடலுக்கு நடனம் புரிய வருகிறார்கள் சிறாரேக மாணவ மாணவிகள். Zilla zilla dum dum, zilla zilla, zilla zilla dum dum, zilla zilla. நம் அனைவர் உள்ளத்தை உற்சாகப்படுத்திய சிறார்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். உலகம் என்னும் வண்ணத்திரையில் வேஷங்கள் அழகாய் போட தெரிந்த மனிதர்களின் வாழ்க்கையினை நமக்கு பாடமாய் தந்து நம் உள்ளத்தை தட்டி எழுப்பி உணர்ச்சியும்
ஊக்கமும் விழிப்புணர்வும் தர நம் சிந்தனையை மேலும் மலர தங்கள் நடிப்பினால் நம் மனதை கவர வருகிறார்கள் நம் ஒய்சிஎஸ் மாணவர்கள். Serven. என்ன பெருக்கு? பெருக்கவா? இது யாரோ சொல்லி தந்த போல இருக்கு. நம்ம 3ஆம் வகுப்பு டீச்சரு. ஓ 2 2 2 4. ஏடி உனக்கு வேலை பார்க்க தெரியுமா? நல்லா தெரியுமே. நல்லா தெரியுமா? எங்க 3ஆம் வகுப்பு டீச்சரு இப்படிதான் எனக்கு கூட்டல் பெருக்கல் சொல்லி தந்தாங்க. நீங்க என்ன? நீ 3ஆம் வகுப்பு படிச்சேன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். உன்னெல்லாம் வேலைக்கு வச்ச பாத்தியா என்ன சொல்லணும்? இந்த இருக்குல்ல விளக்குமாறு. இது என்னது? விளக்கமாறு விளக்கமாறு. பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இத இப்படி பெருக்கணும். ஓ இப்படி விவரமா சொல்லாம சும்மா கட்டே நட்டேமா சொன்ன நம்மள திட்ட வேண்டிய. சரி போய் உட்காருங்கம்மா. நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ பெருக்கு. சரி. எம்மா இந்த குப்பையை கொண்டு எங்க கொட்ட? என் தலையில கொட்டு. ஏம்மா, தலையில மட்டும் கொட்டிடுவியா? போ, வெளிய யாராவது வராங்க போறாங்களான்னு பார்த்துட்டு குப்பையை கொட்டு. இவளை வச்சு நான் பண்ற பாடு இருக்கு. போ. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். தலையில கொட்டுன்னு கொட்டதான் செய்வாங்க. நீ போமா. வெளியே யாரையும் காணலையே. நமக்கு தான் கண்ணு தெரியலையோ? அண்ணா ஒண்ணு மினுக்குன்னு வருது. போடும். சீச்சி, என்னம்மா இது? கண்ணு தெரியுதா உனக்கு? தெரியுது என்னல்லா? ஒரு அழகான பொண்ணு ரோட்ல பேரக்கூடாது, உடனே வந்துருவீங்களே. அழகான பொண்ணு நீங்க. என்ன குப்பையே தானே போட்டேன், வேற என்னமோ போட்ட போல சொல்றீங்க? குப்பையில மல்லிப்பூ வாசம் அடிக்குது. இல்ல, ரோஜா பூ வாசம். எங்க முதலாளி அம்மா தான் சொன்னாங்க தெருவுல யாரோ வராங்களான்னு பார்த்துட்டு குப்பையை கொட்ட. எங்க அவங்க? இரு நான் வர சொல்றேன். அம்மா உங்களை பார்க்க மினுக்குன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. வாங்க. ஏதோ வம்ப இழுத்துட்டு வந்திருக்க. என்னம்மா இப்படி நிக்கிறீங்க? எல்லாம் அவாதமா பண்ணது இதெல்லாம். இவங்க பண்ணதா இது? என்ன சொல்றீங்க? ஆமாமா. அம்மா நீங்க தானே சொன்னீங்க வழிய யாராவது வாராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு குப்பையை கொட்டங்க. அதுக்குன்னு அவங்க மேலேயே கொட்டிருவியா? உன்னெல்லாம் வச்சுட்டு அம்மா என்ன மன்னிச்சிருக்கமா, இனிமேல் இப்படி நடக்காது, அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி உன்னை மன்னிச்சிட்டேன், போ. நீங்க தானே சொல்றீங்க வார போற ஆட்கள் மேல கொட்டங்க. என்ன இப்படி சொன்னா? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? ஆமாமா, நீங்க சொல்றதை நான் செய்வேன். அப்ப நான் 2 வேலை செய்றேன், அதை மட்டும் நீ பண்ணுவீ. சரி சொல்லுங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து வரா, ரொம்ப நாள் கழிச்சு வரா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்
என்ன பண்ற? இந்த வீடெல்லாம் பலன்னு பெருக்கி வைக்கிற. வீட்டை பளபளன்னு. ஆமா. ஆ, அப்புறம் அவளுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ என்ன பண்ற? என்ன சொல்லி என்ன சொல்லி கேசரி. ஆ, கேசரி. கேள்விப்பட்டிருந்தியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்றீங்க 5 ஸ்டார் ஹோட்டலே என்னதான் செய்ய கூப்பிடுறாங்க. நான் தான் பிஸின்னு பின்ன செய்யல. இந்த அம்மா 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அப்புறம் அந்த கேசரில இனிப்பெல்லாம் எப்படி பண்ணணும்? இனிப்பு உப்பெல்லாம் கொஞ்சம் இனிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலா போட. அவளுக்கு தூக்கலா இருந்தாதான் பிடிக்கும். கொஞ்சம் தூக்கலா இனிப்பு. சட்டுன்னு பண்ணி வேணாம். இப்போ அவளை கூட்டிட்டு மட்டும் வந்துடுறேன். சரி சரி. இந்த அம்மா வேற ஒரே வேலையா சொல்லிட்டு இருக்கு. இப்பதான் கூட்டி பெருக்கணும். சரி கொஞ்சம் கூட்டம் குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்கணும். எவ்வளவுதான் பெருக்கினாலும் வீடு பளபளன்னு இல்லையே. சரி மாப்பு போடுவோம். அப்பளாது பளபளன்னு இருக்குதான் பாப்போம். மாப்புங்க மாப்பே. சரி நம்ம ரேடியோ ஆன் பண்ணி கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டே கிளீன் பண்ணுவோம். பாட்டு போடுவோம். கேக்கேனா வீடு இப்போ பளபளன்னு இல்லையே. அதோ செல்ஃப்ல தாங்கண்ண கொஞ்சம் ஊத்துவோம். வீடு இப்ப பளபளன்னு ஆயிடுச்சு. நம்ம முதலாளி அம்மா சொன்ன 2 வேலையை முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பாராட்ட போறாங்க. சரி கேசரி கிண்டனுமே மறந்தே போச்சு பாத்தீங்களா? சரி கேசரி கிண்டனும். சரி கேசரியில எல்லாம் சீனி சீனி வந்து தூக்கலாம். சரி செல்ல பாப்போம். எல்லாம் ஒண்ணு போல இருக்கு வெள்ளை வெள்ளைன்னு. சரி இதுல கொஞ்சம் எடுத்து போடுவோம். சரி சீனி வந்து தூக்கலாம். போட்டுருவோம். சரி கேசரியா முடிஞ்சு வீடம் பளபளன்னு ஆக்கியாச்சு. சரி இனி நம்ம முதலாளி அம்மா கூப்பிடும். முதலாளி அம்மா எடி பாத்தியா? நம்ம 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல வந்திருக்கோம். ஆமாண்டி, சொல்லாமலே எவ்வளவு ஒச்சம் பாரு. பாத்தியா? என்னடி இது? என்னாச்சுடி? என்ன ஆச்சா? கீழே பாரு. யாரோ வீட்டுக்கு நல்ல எண்ணெய் கோரி ஊத்தி இருக்காங்க. எடிங்கம்மா இதோ வந்துட்டேன். யாரோ நம்ம வீட்டுக்கு நல்ல எண்ணெய் கோரி ஊத்தி இருக்காங்க. என்னையா? நான் தான் ஊத்துனேன். அடிப்பாவி, எண்ணெய் ஏண்டி ஊத்துன? நீங்க தானம்மா சொன்னீங்க வீடு பளபளனாக்க. வீட பெருக்கி பார்த்தேன், அது பளபளன்னு ஆகல. மாப்பு போட்டு பார்த்தேன், பளபளன்னு ஆகல. அதான் கொஞ்சம் தேங்காய் போட்டு பார்த்தா வீடு பளபளன்னு ஆச்சு. அதுக்கு நீ எண்ணெய் கோரி ஊத்தி அவன் மண்டையை உடைப்பியா? மண்டே உடைஞ்சுதா? இங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் கொலைஞ்சு போயிரும். அப்போ பெரிய ஹாஸ்டல். இல்ல மண்டை உடையலன்னு ஒரு சோக வேற இவனுக்கு. போ போய் அந்த கேசரி எடுத்துட்டு போ. கொண்டாடு. சரிடி. சரி உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடியே நீ வாங்க இங்க. ஆளுக்கு. சரி அம்மா, எங்க வீட்டுல கொஞ்சம் பாத்திரம் ஒண்ணு இல்ல. சட்டியோட தின்னால கொஞ்சம் டேஸ்ட். சரி கொடு. எங்க சாப்பிட மாட்டீங்க இப்படிப்பட்ட கேஸ்? அத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். சரி சாப்பிடு. சாப்பிடுங்க. சீ, இது என்னது? கேசரி. என்ன ஆச்சா? என்ன நீயே சாப்பிட்டு பாரு. சீ, என்ன உப்பா இருக்கு? உப்பா? எடிங்கம்மா, யார் உப்பு போட்டது? உப்பா போட்டிருக்கு. இனிப்பு தானே நீ தூக்கலா போட சொன்னேன். உப்பு மாதிரி போட்டிருக்க. கொஞ்சம் இன்னும் உப்பா. இத சாப்பிட்டு பாரு. நான் எப்படி சாப்பிடுறேன்? நான் செஞ்சேன், நீங்க சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, நான் சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ வச்ச சமையல நீ
நீயே சாப்பிட்டு பார்த்தா தானே ஒரு ருசி உனக்கு தெரியும். சரி நீங்க பிடிச்சிருங்க, நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். என்னது வாடிடுவா நம்ம. சரி 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 எடிங்க வா. சரிங்க சரிங்க சரி. ஏய் எவ்வளவு ஹாப்பியா நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ என்னடானா எண்ணெய் ஊத்தி என்ன விழ வைக்கிற, கேசரின்ற ஒரு பேர்ல உப்பு அள்ளி போட்டு தின்ன சொல்ற. நீ ஆச்சு உன்னோட வேலைக்காரியாச்சு. எடி நான் ஏதோ தப்பு பண்ணாம ஏன்கிட்ட சண்டை போட்டுட்டு வர? நீ ஏன்டி அங்க அப்படியே பார்த்து நிக்கிறவா? உனக்கு இப்போ சந்தோஷமா? ஏன் அவங்க போறாங்க? அது கேசரி ரொம்ப நல்லா இருந்துச்சாம். அதான் அவள வீட்ல உள்ளவங்களை எல்லாம் கூட்டிட்டு வர போறாங்க. ஐயோ நம்ம வீட்ல இருக்க பாத்திரம் பத்தாதே, நான் பெரிய பாத்திரம் வாங்கிட்டு வரட்டா? இந்த கேசரிக்கு நீனும் எக்ஸ்ட்ரா பண்ண போற. அவங்க கொஞ்ச நேரம் கூட இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு வடை ஏதாவது போடலாம்னு நினைச்சேன். வடை அடுத்தவள விரட்டுறதுக்கு, அவள உயிரோட புதைக்கிறதுக்கு. இப்படி சொல்லாதீங்க. போதும் போதும், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நம்ம வீட்ல இருந்து நம்ம வீடா? இது ஏன் வீடுமா? இது உன் வீடு போல பேசுற. போ வெளியே போ. சீரியஸா? உன்னை வேலை வச்ச பாத்தியா? அதான் என் தப்பு. இவ்வளவு வேலை வச்சது யார் தப்பு? ஏன் தப்பு தானே. அம்மா அம்மா ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ் அம்மா. நான் எதுக்கு மன்னிக்கணும்? போ வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை வேலையை விட்டு எல்லாம் தூக்கியாச்சு. இந்த அம்மா வேற வேலையை விட்டு தூக்கிடுச்சு. இனி நம்ம வேற 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எவனும் வேலையும் தர மாட்டான். சரி ரோட்ல கிடைக்க குப்பை ஏதாவது பறக்கி வித்து பறக்கி பணம் எடுப்போம். நானாவது 3ஆம் வகுப்பு படிச்சு வேலை இல்லாம இருக்கேன். நீங்களாவது நல்லா படிச்சு நல்ல வேலையில யாருங்க. சரி பாய் பாய். சிறப்பான முறையில் நடித்து நம் கண்களுக்கு விருந்தளித்த YCS மாணவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக தன் உள்ளத்து சிந்தனைகளை இடி போன்ற முழக்கத்துடன் எடுத்துரைக்கும் விதமாக ஆசியுரை கூற வருகிறார் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்கள். மகிழ்ச்சியோடு இந்த விழாவில் கலந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது இல்லையா? ப்ரோக்ராம் வந்து நம்பர் அளவில் எண்ணிக்கை அளவில் குறைவாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக பிள்ளைகள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த நேரத்தில் நான் வந்து அப்படியே வந்து என்னுடைய ஒரு 4 வருடத்துக்கு முன்னால் அல்லது 3 வருடத்துக்கு முன்னால் உள்ள அந்த ப்ரோக்ராம் எல்லாம் யோசித்து பார்த்தேன். அப்போ இதை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய அந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்குவதில் வந்து ஒரு முதிர்ச்சியை வந்து பார்க்க முடிந்தது. இதுபோல ஒரு நாடகம் வந்து அந்த இயல்பா பேசுகிற நாடகம் இல்லையா, ரொம்ப அருமையா இருந்தில்ல. அந்த இயல்பா பேசுகிற ஒரு நாடகமாக இருக்கலாம். பிள்ளைகளை, அதாவது சிறு பிள்ளைகளாக இருந்த பிள்ளைகள் இப்பொழுது நடனம் கற்றுக் கொடுக்கின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைவதாக இருக்கலாம். உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிள்ளைகள் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் வளர்வதாக இருக்கலாம், அல்லது சமூக ஈடுபாடுகளில் வளர்வதாக இருக்கலாம். மிகவும் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதன் அடையாளமாக இருப்பதை உணர்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுகின்றேன். அன்பு பிள்ளைகள் சிறார் இயக்கம், YCS, பாலசு என ஒவ்வொரு அமைப்புகளிலும் இருக்கின்ற பிள்ளைகளை மனதார வாழ்த்துகின்ற அந்த பிள்ளைகள் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுபோல் நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த சிறு சிறு அமைப்புகள் வழியாக பயிற்சிகள் பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக பரிசு வழங்குதல். விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசினை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வகுப்பு 1 முதல் 2 முதல் பரிசு ஜெர்வின் கிறிஸ்டோ. வகுப்பு 3 முதல் 5 முதல் பரிசு தர்ஷிக்.
8 முதல் பரிசு லிஜோ. YCS முதல் பரிசு ஜெனிட்டா. வகுப்பு 1 முதல் 2 இரண்டாம் பரிசு மெர்னட் கிறிஸ்பின். 3 முதல் 5 ஜூலியா. வகுப்பு 6 முதல் 8 ரினோ ஜாஸ்பர். YCS இரண்டாம் பரிசு பிருந்தா. ஒழுங்கு பரிசினை வழங்க சிஸ்டர் லீமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாலசபை ஒழுங்கு பரிசு ஜெர்னிசா, அனுஷ்கா, ஜோலினா, ஜெர்பின் கிறிஸ்டோ, ஆல்வின் மில்டோ, அஜோலின் மிஷிகா, பெர்னிஷா, ஈவ்லின், அனூப், பெர்லின், ஜூலியா, ஜெபிஸ்கா, ஜோபினா, அஸ்வன், ஜியோ ஆண்ட்ரியா, ஜியோ ஆண்ட்ரியோ. பரிசினை வழங்கிய அருண் சகோதரி லீமா ரோஸ் அவர்களுக்கு நன்றிகள். ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக சிறார் இயக்க மாணவர்கள் மற்றும் YCS மாணவர்கள் இணைந்து நடனம் புரிய வருகிறார்கள்.
உற்சாகப்படுத்திய மாணவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக பரிசு வழங்குதல். அடுத்ததாக ஒழுங்கு பரிசினை வழங்க துணைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறார் இயக்கத்திற்கான ஒழுங்கு பரிசு லிஜோ, ஈவ்லின், எடிசன், ரினோ ஜாஸ்பர், ஆஷிகா ஷர்மி, பிரிஜிஷா, ரோஷிகா, அஸ்மிதா, தீப்சி, டாரிஷ், பிரிட்லின், ஜெக்லின் ஜெசோனா. ஒய்சிஎஸ் மாணவர்களுக்கான ஒழுங்கு பரிசு ஆஷ்லின் மேரி, அஸ்ரிதா, எலான்ஷியா, பெனிலியோ, மெர்சியா, மெர்லியா, பிரீத்தி, பிருந்தா, ஆன்ஸ்டன், ஜெருஷ், ரோஷன், ஷிஜோ, ஆம்பின் மெர்ஷன். பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வழிகாட்டிகளுக்கான பரிசு செல்வி சில்வா, செல்வி பிபிஷா, திருமதி ஜினு மோல், திருமதி ஜோஸ்பின். அருட் சகோதரி லீமா ரோஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பக்தி உணர்வும் நன்றி உணர்வும் நம் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றும் என்பதால் நம் அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் சிறார் இயக்க மாணவி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி கூறுவது நமது கடமை. இன்றைய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு என் சார்பாகவும் பாரத் சபை சிறுவழி இயக்கம் ஒய்சிஎஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு நல்லதொரு ஆசிரியரை வழங்கிய நம்முடைய பங்கு தந்தை அவருக்கு என் சார்பாகவும் பாரத் சபை சிறுவழி இயக்கம் ஒய்சிஎஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து நம்மை இன்ப கடலில் ஆழ்த்திய நம்முடைய அன்பு கண்மணிகளுக்கு என் சார்பாகவும் பாரத் சபை சிறுவழி இயக்கம் ஒய்சிஎஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும்
பாலர் சபை சிறுவழி இயக்கம் ஒய்சிய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை நன்றியை கூறி என் நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.